நண்பர் பிஸ்மி பத்திரிக்கையாளர் உங்களுக்கே தெரியும். அவர் வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்டர்வியூ எடுக்கும்போது, கோட் படத்தோட ட்ரைலர் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார், கோட் படத்தோட ட்ரைலர் உண்மையிலுமே ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு தெரியல, படம் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சிஜி எல்லாம் மெனக்கெட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதில் 3 விஜய் இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு 3 விஜய்லாம் கிடையாது, 3 கேரக்டர் வேணால் இருக்கலாம். ஏன்னா அந்த யங் கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த சொல்லப்போனால் இந்த மாதிரி வயசான ஓல்டு கேரக்டரு, அதுக்கப்புறம் அவரோட பையன், இந்த மாதிரி சொல்லப்போனால் ஒரு 2-3 கேரக்டர் பக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி 2 விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி யுவனோட மியூசிக்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யுவனோட மியூசிக்கெல்லாம் உண்மையிலுமே படத்தில் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும், பேசும் பொருள் ஆவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் கண்டிப்பாக கேப்டன் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. கிளைமேக்ஸில் கேப்டன் மட்டும் இல்லை, சிஎஸ்கே அந்த தோனி இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரியும், கண்டிப்பாக தோனி இருக்கிற மாதிரியும் அண்ட் சிவகார்த்திகேயன் உள்ளே இருக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாருங்க. சிவகார்த்திகேயன் இருக்க வேண்டிய அவசியமேலான இருக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக கோட் படம் வேறு லெவலில் போகும்போது சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் தெரிக்க விட போகிறார் வெங்கட் பிரபு. அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகில் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.